Hello friends, welcome to Velamas Hindi Learnings. Today we will see about paper money, credit money or bank money, near money, activity 1, plastic money, value money, nature money, e-banking and some other and answers we will see in this chapter 2. Already we have seen in the last video evaluation of money, introductions and some more. Go to the lesson. Paper money. It was found in involvement as well as dangerous to carry gold and silver coins from place to place. So invention of paper money marked a very important stage in the development of money. The development of paper money started on basic of storage of gold and receipts were issued by the goldsmith for this storage. This receipt of goldsmith were a substitute for money and became paper money. Paper money is regulated and controlled by Central Bank of country in India. Printing, regulating, controlling the paper currencies are done by the Reserve Bank of India. RBI means it is a Reserve Bank of India short form, which was established in 1935. At present, a very large part of money consists mainly of currency note or paper money issued by Reserve Bank of India. நம்ம அதுக்கு முன்னெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, கூட்ஸை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க, மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிப்பாங்கன்னு. கோல்டு அண்ட் சில்வர் அதை எடுத்துகிட்டு வந்து கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸை வந்து நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. இது வந்து டேஞ்சரஸ். சப்போஸ் யாராச்சும் திருடிட்டாங்களா. ஸோ இதனால் பேப்பர் மணியை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, which was established in 1935. 1935ல இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கரன்சி நோட்ஸ் ஆர் பேப்பர் மணி இதை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ ஆக்டிவிட்டி 1 பார்க்கலாம். fill in the following table. Name in the country, name in the currency. நேம் இன் கண்ட்ரியாக நம்மளுக்கு கண்ட்ரி குத்துக்கிறாங்க, அதோட கரன்சியை வந்து நம்ம இதில் கேட்டுக்கிறாங்க. அங்கே என்ன கரன்சி யூஸ் பண்ணுறாங்கன்னு. இந்தியா இந்தியன் ருப்பி, ஜெர்மனி யூரோ, ஜப்பான் யென், சிங்கப்பூர் சிங்கப்பூர் டாலர், மலேசியா ரங்கிட், சவுதி அரேபியா சவுதி ரியல், யூஎஸ்ஏ யூஎஸ் டாலர், யூகே பிரிட்டிஷ் பவுண்ட், ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கன் ருப்பி, பாகிஸ்தான் பாகிஸ்தானி ருப்பி. இதை பியூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. Go to the next topic. இதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. Credit money or bank money. Emergence of credit money took place almost side by side with that of paper money. People keep a part of their cash as deposit with bank which they can withdraw or their convenience through checks. The check known as credit money or bank money. Itself it not money but performs the same as function of money. நம்மளுக்கு செக்கு கொடுப்பாங்கல்ல, செக்குன்னா நம்மளுக்கு தெரியும். அதை வந்து நம்ம பேங்க்கில் எடுத்துகிட்டு போய் குத்தோன்னா அதில் 5000 செக்கு இருக்குன்னா 5000 அப்படியே நம்ம மணியாக மாற்றிக்கலாம். இதுக்கு பேர் தான் செக்குன்னு சொல்கிறாங்க. இதை டெபாசிட்ஸும் பண்ணிக்கலாம், வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் வந்து கிரெடிட் மணி ஆர் பேங்க் மணி. நெக்ஸ்ட் டாபிக் we will see நியர் மணி. The final stage in the evolution of money has been the use of bills, exchange, treasury bills, bonds, debentures, savings certificate, etc. Recent form of money. Plastic money. The latest type of money is plastic money. In the form of credit cards and debit cards, they aim for cashless transactions. நம்மளுக்கு வந்து ஏடிஎம் கார்டு தெரியும், கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு. இது கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம எங்கேனாச்சும் மால் இல்லைன்னா ஸ்டோருக்கு போனோன்னா ஒரு ஸ்வைப் பண்ணால் நம்மளுக்கு வந்து கேஷ்லெஸ் இல்லாமல் நம்ம பேங்க்கில் இருக்கிறது வந்து அவங்களுக்கு போயிடும். இதுக்கு பேர் தான் பிளாஸ்டிக் மணின்னு சொல்லிக்கிறாங்க.
கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு ஆர் ஏடிஎம் கார்டு இதை தான் வந்து பிளாஸ்டிக் மணின்னு சொல்லிக்கிறாங்க. E-money, electronic money is money which sits in banking computer system and is available for transaction through electronic system. Electronic money நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம எலக்ட்ரானிக் மணி மூலமாக நம்ம கார்லேருந்து அனதர் அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுறது இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதை வச்சு நம்ம எலக்ட்ரானிக் மணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் பேங்கிங், நெட் பேங்கிங். Online banking, also known as internet banking, is an electronic payment system that enable customer of your bank or other financial institute conduct a range of financial transaction through website. Online banking na நம்மளுக்கு தெரியும், பேங்க்ஸ் நிறைய இருக்கும். அதை வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம், லிங்க் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பேங்க்கு வச்சுக்கிறோமோ அந்த பேங்க்கில் வந்து நம்ம மொபைல் ஃபோனை லிங்க் பண்ணிக்கலாம். அது மூலமாக நம்ம வந்து பே பண்ணலாம், அதுக்கடுத்தது ஷாப்பிங் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், நம்ம பேலன்ஸு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பேர் தான் ஆன்லைன் பேங்கிங் ஆர் நெட் பேங்கிங். இ-பேங்கிங், electronic banking, also known as National Electronic Funds Transfer (NEFT), is simply the use of electronic means to transfer funds directly from one account to another rather than by check or cash. நம்ம வந்து வச்சுக்கிறோம்ல, ஃபோன்பே, கூகுள் பே, அமேசான் பே நிறைய இருக்குது. அதுமாரி தான் நம்ம டைரெக்டாக வந்து நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தவங்களுக்கு மணி சென்ட் பண்ண முடியும். மணி இல்லைன்னா செக்காகவும் சென்ட் பண்ண முடியும். Do you know symbol of rupee? The Indian rupee symbol designed by Mr. Udayakumar, Vilpuram district, Tamil Nadu. It was approved by the Government of India on 15th July 2010. இவர் தான் சிம்பிளை கண்டுபிடிச்சிக்கிறாரு, இந்தியன் ருப்பியோட சிம்பிள், மிஸ்டர் உதயகுமார். இவர் தமிழ்நாடு, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். அண்ட் இந்த சிம்பிளை இன்ட்ரடியூஸ் பண்ண டேட் வந்து 15 July 2010. The value of money is of two types: internal value of money, external value of money. The internal value of money refers to purchasing power of money over domestic goods and service. The external value of money refers to the purchasing power of money over foreign goods and service. Internal value of moneyன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம இந்தியாவுக்குள்ளே நம்ம பணத்தை கொடுத்து கூட்ஸை வாங்க முடியும், இல்லைனா கூட்ஸை கொடுத்து பணத்தை வாங்க முடியும். எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் மணின்னா நம்ம ஃபாரின்க்கெலாம் போகிறோம்ல, ஃபாரின் கரன்சியை கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம், இல்லைனா கூட்ஸை கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். இன்டர்னல் மணின்னா யூஸ் ஒன்லி ஃபார் டொமஸ்டிக் ஓவர் டொமஸ்டிக். எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் மணின்னா money over foreign goods and services. Okay. Nature of money. There has been lot of controversy and confusion over the meaning and nature of money. Sitovsky states that money is a difficult concept to define, partly because it fulfills not one but three functions, each of them providing a criterion of moneyness, those of a unit of account, a medium of exchange, and a store of values. John X says that money is defined by its function. Anything is money which is used as money. Money is what money does. These are the function definitions of money because they define money in terms of function, perform some
Economics define money is legal term saying that anything which state declares as money is money. Such money possesses general absolutely and as the legal power to discharge debts, but people may not upset legal money by refusing to sell goods and services against the payment of legal tender money. On the other hand, they may accept some other things as money which are not legally defined as money in discharge of debts. This may circulate freely. Function of money are classified into primary or main functions, secondary functions, and continent functions. இதை வந்து ஃபோராக பிரிக்கிறாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணினா ப்ரைமரி ஆர் மெயின் ஃபங்க்ஷன்ஸ், செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கான்டினென்ட் ஃபங்க்ஷன். மூணாக பிரிக்கிறாங்க. ப்ரைமரி ஆர் மெயின் ஃபங்க்ஷன்ஸ், செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கான்டினென்ட் ஃபங்க்ஷன்ஸ். Primary or main functions. The important functions of money performed in every economy are classified under main function. Medium of exchange or means of payment. Money is used to buy the goods and services. Money is used to buy the goods and services. மணி வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸை வாங்கத்தும் விற்கிறதுக்கும் யூஸ் ஆகுது மணி. Measure of value. The values of all the goods and services are expressed in term of money. It is easier to determine the rate of exchange between various type of goods and service. அதுக்குன்னு ஒரு தனி ரேட் விற்கிறாங்க. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ரேட் விற்கிறாங்க. Secondary function. The three important secondary functions are standard or deferred payment. Money helps to future payment to a browser. Borrowing money today places himself under an obligation to pay a specified sum of money on some specified future date. Store of value or store of purchasing power. Saving were discounted under barter system as some commodities are perishable. The introduction of money has helped to save it for future. It is as it is not perishable. Transfer of value or transfer of purchasing power. Money makes the exchange of goods to distant places as well as abroad possible. It was therefore felt necessary to transfer purchasing power from one place to another. Continent function. Basic of credit. Increase productivity of capital. Measure and distribution of national income. Odds. If there is no invention of money, imagine inflation and deflation. Inflation refers to prices are rising, the value of will fall. Deflation refers to the prices and falling, the value of money will rise. Saving in banks and investment. Savings are defined as the part of consumer disposable income which is not used for current consumption, rather kept aside for future use. There are several ways through which a person can save money. The banking facility saving money through various forms of accounts. Savings. Student saving account. Some banks offer saving account especially for young people enrolled in high schools or colleges. The main features of this account is to maintain zero balance. ஸ்டூடெண்ட் சேவிங் அக்கௌண்ட்னா ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கும் காலேஜில் படிக்கிறவங்களுக்கும். இட் ஹெல்ப்ஸ் டு ஃபியூச்சர் அக்கௌண்ட். மெயின்டைன் ஜீரோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடாது. மினிமம் 500 இருந்தாகணும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில்.
Today the lesson was over. Lesson over ஆகலை. See the next page 234, 235, 236 and 237 I will complete it in next day. Thank you for watching this video. I will upload the answers in YouTube to the next day. Thank you for watching. Please subscribe this channel.